வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டோரி வித் நோவா அண்ட் நான் உங்கள் நோவா. இன்றைக்கி நம்ம தேயாங்கோட அந்த 2 ஷார்ட் போட்டிருந்தேன்ல மை கூல் சீனியர் அதோட 2/2 தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ ஃபஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் இந்த பார்ட் அதோட கண்டினியூவேஷன் உங்களுக்கு புரியும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட் பார்ட் நம்ம எதோட முடிச்சிருப்போம் அப்படின்னா வயன் வந்து அந்த ப்ரெசன்டேஷனை கொடுத்துருப்பா. ஓகே, அதோடு எண்ட் பண்ணியிருப்போம். இப்போது அந்த ப்ரெசன்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஹாலில் இருக்கிற எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. ஃபுல் ஹாலுமே டீம் 7 பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு ஸ்டூடெண்ட் த யங் சீனியரை இப்படி கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. ஆமாண்டா, வயன் ரொம்ப லக்கி. சீனியருக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது போல இருக்குது, அதனால தான் அவர் இப்படி பிஹேவ் பண்ணார் அப்படின்ற மாதிரியெல்லாம் ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்காங்க. இது காலேஜ் ஃபுல்லாக பரவுது. கேன்டீனில் வயன் தனியாக உட்காந்து லன்ச் சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கா. அவளுக்கு சாப்பிட்றதுக்கு மனசே இல்லை. அதே நேரம் அவளோட கிளாஸ்மேட் மினா அங்கே வந்து அவள் பக்கத்தில் உட்கார்றா. வயன், என்ன மினா, நீ ஃபேமஸ் ஆகிட்டு தெரியுமா? என்ன சொல்கிற? ஆமாம், காலேஜ் ஃபுல்லாக உன்னையும் தேயாங் சீனியரையும் பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி என்ன பேசிக்கிறாங்க என்னையும் சீனியரை பற்றி? நீங்கள் லவ்வர்ஸ்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வயன் உடனே தலையசிச்சுட்டு, இல்லை, அது சீனியர் நிஜமாகவே நல்ல மனுஷன், அதனால தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, மற்றபடி இங்கே 2 பேருக்குள்ளே எதுவும் இல்லை. இப்போது அதே நேரம் கேன்டீனோட டோர் ஓப்பன் ஆகி அவங்க உள்ளே வரான். அவனை பார்த்ததுமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவனை பார்த்து கிசு கிசுன்னு பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மச்சான், அங்கே பாடுறா சீனியர், அவரோட ஜூனியர் இங்கே தான் உட்காந்துருக்கா போல இருக்குது. அப்போது இன்னொரு பையன், பாஸ், ஃப்யூச்சர் அண்ணி அங்கே உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் சொன்னதை கேட்டதும் எல்லோரும் சிரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தயாங் அமைதியாக அவங்களெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட நடந்து போகிறான். ஃபன்னியாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கூல் டோனில் கேட்குறான். அங்கே கேட்டுட்டு இருந்த சிரிப்பு சத்தம் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. அப்போது ஒரு பையன், சீனியர் சும்மா ஜோக்குக்காக தான் அப்படி சொன்னோம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ தயாங்கும், ஒரு பொண்ணோட பேரை வச்சு இப்படி ஜோக் பண்ணுறீங்க, உங்களுக்குலாம் யார் அந்த ரைட்ஸை கொடுத்தா? முதல்ல உங்களுக்குலாம் என்ன தான் நீங்கள் படித்து உங்களுக்குலாம் என்ன அறிவு வந்துச்சு? இதுக்கப்புறம் அவளை பற்றி யாரும் இப்படி ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது, புரிஞ்சுதா? சாரி சீனியர், இனிமேல் அப்படி எதுவும் பண்ண மாட்டோம். அதை தூரத்தில் இருந்து வயன் பார்த்துக்கிட்டு இருக்கா. அவளோட மனசில் எனக்காக மறுபடியும் அப்படின்னு யோசிக்கிறா. இப்போ அன்றைக்கி ஈவினிங் டியூஷனில் இன்றைக்கி வயன் வழக்கத்தை விட ரொம்ப அமைதியாக இருக்கா. அப்போ தயாங், என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை. நீ பொய் சொன்னால் உன் முகத்துலேயே அது நல்லா தெரியுது. அப்போ வயன் லைட்டாக ஸ்மைல் பண்ண ட்ரை பண்ணுறா, ஆனால் அவளால் முடியல. அப்போ தயாங், காலேஜில் நடந்ததை நினச்சி யோசிச்சுட்ருக்கியா? அப்போ வயன் மெதுவாக தலையாட்டுறா. என்னால் உங்களுக்கு கெட்ட பேர் வந்துருச்சு. யார் சொன்னா? எல்லோரும் நம்மளை பற்றி பேசுகிறாங்கல்ல. அப்போ தயாங் புக்ஸை க்ளோஸ் பண்ணிடுறான். வயன், மற்றவங்க பேசுகிறத நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியாது, ஆனால் உண்மை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிறான். அப்போ வயன் சைலண்ட்டாக அவனை பார்க்குறா. ஆனால் உங்களோட இமேஜ், ஏன் இமேஜை நான் பார்த்துக்கிறேன், நீ அதை பற்றி கவலைப்படாத. அப்போ வயனோட கண்ணில் அகெயின் கண்ணீர் வருது. எல்லாரும் ஏன் என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க? என்னால் ஏன் மற்றவங்க மாதிரி சந்தோஷமாக இருக்க முடியல? ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட இந்த அளவுக்கு என்ன காயப்படுத்தணுமா? அப்போத்தையும் சில வினாடி அமைதியாக இருக்கான். அதுக்கப்புறம், எல்லாருமே உன்னை நல்லா பார்த்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. ரைட் பர்சன் ஒன்று கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பாங்க. நீ அதே விஷயத்த எல்லார்கிட்டையும் எதிர்பார்க்காத. வாழ்க்கை உனக்கு நிறைய பாடங்களை சொல்லித்தரும். அதுக்கான ஒரு ஆட்கள் தான் உன்னை சுற்றி உன்னை கஷ்டப்படுத்துகிற எல்லாரும். நீ தைரியமாக வாழ கற்றுக்கணும் வயன். இப்படி எல்லாத்துக்கும் அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு இப்படிலாம் இருக்காத.
அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ அவள் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, சீனியர். என்ன வயன்? நீங்கள் இப்போல்லாம் முன்னாடி மாதிரி அவ்வளோ ஸ்கேரியாக இல்லை. நிஜமாவா? நிஜமாக தான். இப்போல்லாம் கொஞ்சம் க்யூட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போத்தையும் ஷாக்காக அவளையே பார்க்குறான். என்ன சொன்ன? அப்போது வயன் டக்குன்னு வாயை முடிக்கிட்டா. ஐயோ, தெரியாமல் வெளில சொல்லிட்டேனா? ஐயோ, மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி வெளில சொல்லிட்டேன். அது அது ஒன்றும் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஷை ஆகிட்டு நோட்புக்கு பேக் சைடில் அவள் ஃபேஸை மறைச்சிக்கிறா. ஃபர்ஸ்ட் டைமாக அவங்க சவுண்டாக சிரிக்கிறான். வயன் மெதுவாக நோட்புக்லேருந்து எட்டி பார்க்குறா. அப்போ அவளோட மனசுக்குள்ளே, சீனியர் சிரிக்கும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கார் அப்படின்னு யோசிக்கிறான். அந்த ஸ்மைலை பார்த்து அவங்களோட அம்மா கிச்சன்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவனை. அப்போ இவன் இவ்வளோ சிரித்து எத்தனை நாள் ஆச்சு? இந்த பொண்ணு அவனை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டுருக்கா. கடவுளே இவங்களை சேர்த்து வச்சிருப்பா அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் காலேஜ் பார்க்கிங்கில் நின்றுட்டு இருந்த சுஹானா அவளோட ஃபோனில் வயன் அண்ட் தயாங் அந்த டியூஷனில் ஒன்றா இருக்கிற மாதிரியான ஃபோட்டோவை பார்த்துட்ருக்கா. அவள் கோல்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்கிறா, வயன், நீ சீனியரை என்கிட்டேருந்து எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறியா? இது இப்போ தாண்டி ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபோனை லாக் பண்ணுறா. அவளோட நெக்ஸ்ட் பிளான் என்னவாக இருக்கும்? சரி, ஓகே, பார்க்கலாம். இப்போது தயாங்கோட பர்த்டே. மார்னிங் 7:30 ஆகுது. வயன் வீட்டில் பெட் ஃபுல்லாக நிறைய கலர் பேப்பர்ஸ், ரிப்பன்ஸ் அண்ட் குட்டி குட்டி ஃபோட்டோஸ் அந்த மாதிரி இருக்குது. அவள் நைட் ஃபுல்லாக தூங்கவே இல்லை. ஒரு ஹேண்ட்மேட் ஸ்க்ராப் புக் ஒன்று பண்ணிகிட்ருக்கா. ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே ஹாப்பி பர்த்டே மை கோல் சீனியர் அப்படின்னு எழுதியிருக்கா. அதுக்கு கீழே தேங்க்யூ ஃபார் பிலீவிங் இன் மீ வென் நோ ஒன் எல்ஸ் டிட் அப்படின்னு எழுதியிருக்கா. அதை பார்த்து அவள் சின்னதாக சிரிக்கிறா. அப்போ அவளோட அம்மா, என்னடி நைட்டு முழுக்க இதை தான் பண்ணிகிட்டு இருந்தியா? ஆமாம்மா, சீனியருக்கு இன்றைக்கி பர்த்டே, இது அவருக்கு என்னோடய ஃபர்ஸ்ட் கிஃப்ட் அப்படின்னு சொல்கிறா. அப்போ வயனோட அம்மாவும் ஸ்மைல் பண்ணிகிட்டே, தயாங்க்கு இது ரொம்ப பிடிக்கும்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அவளும் ஷை ஆகிறா. இப்போ காலேஜில் ஃபுல் கேம்பஸும் பர்த்டே விஷஸால் நிறைஞ்சிருக்கு. கேர்ள்ஸ் எல்லாருமே கிஃப்ட்ஸ் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஹாப்பி பர்த்டே தயாங், திஸ் இஸ் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணும் ஒரு கிஃப்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. தயாங் எல்லா கிஃப்டையுமே ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக வாங்கிக்கிறான். ஆனால் அவனோட பார்வை யாரோ ஒருத்தரை தேடுது. அந்த நேரம் வயன் மெதுவாக காரிடாரில் நடந்து வந்துட்டுருக்கா. கையில் ஒரு சின்ன கிஃப்ட் பாக்ஸ் வச்சுருக்கா. அவளோட மனசில் ஹாப்பி பர்த்டேன்னு மட்டும் சொல்லிடணும், ஹாப்பி பர்த்டேன்னு மட்டும் சொல்லிடணும், அந்த தைரியத்தை தயவு செஞ்சு கொஞ்சம் நேரம் தைரியமாக இருடி அப்படின்னு அவள் யோசிச்சுக்கிட்டே வரா. அவள் தயாங் பக்கத்தில் வந்து நிற்கிறா. சீனியர். அப்போ தயாங் திரும்பி பார்த்தா அவன் ஃபேஸில் தானாகவே ஸ்மைல் வருது. மார்னிங். ஹாப்பி பர்த்டே சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிஃப்ட்டை நீட்டுறா. இது இது உங்களுக்காக அப்படின்னு அவள் சொல்ல வரா. அப்போ தயாங் அதை வாங்க போகிறான். அதே நேரத்தில் சுஹானா நடுவில் வந்து அந்த கிஃப்ட்டை பிடுங்கிக்கிட்டா. வாவ், ஹேண்ட்மேட் கிஃப்டா? அப்போ அவள் கிஃப்ட் பாக்ஸை வயன் கையிலேருந்து பிடுங்கிட்டு அதை அவள் ஓப்பன் பண்ண பார்க்குறா. அப்போ வயன், சுஹானா அதை கொடுங்க. இரு வயன், நாங்களும் பார்க்குறோம் நீ உன் சீனியருக்காக என்ன பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிற ஸ்க்ராப் புக்கை அவள் வெளில எடுக்கிறா. அப்போ ஒரு பொண்ணு சிரிக்கிறா. ஐயோ, இவ்வளோ லவ் அவனுக்கு சீனியர் மேலே அப்படிங்கிறா. வயனோட ஃபேஸ் எல்லாம் ரெட் ஆகுது. அண்ட் அதே சமயம் அவள் ஒரு மாதிரி எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணுறா. அப்போது அவள், ப்ளீஸ் அதை கொடுங்க அப்படின்னு சொல்கிறா. சுஹானா பேஜஸை புரட்ட ஸ்டார்ட் பண்ணுறா. அப்போ அவள் கிண்டலா, தேங்க்யூ ஃபார் பிலீவிங் இன் மீ, இங்கே பாருடி அப்படின்னு சொல்கிறா. எல்லோரும் சிரிக்கிறாங்க. வயன் கண்ணெல்லாம் கலங்குது. அடுத்த நொடியே தயாங்கோட வாய்ஸ் கேட்குது. சுஹானா, என்ன பண்ணிகிட்ருக்க? அவன் குரலில் பயங்கரமான கோவம் தெரியுது. அதை அவகிட்ட கொடு. சீனியர், நான் கேட்டது எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை, கிஃப்ட்டை கொடு
அப்படின்னு சொல்லி கை நீட்டுறான். அவள் அமைதியாக அந்த ஸ்க்ராப் புக்கை கொடுத்துட்டா. தேயாங் அதை ரொம்ப கவனமாக வாங்கி பார்க்குறான். சுஹானா அந்த கிஃப்ட்டை ரொம்ப ஹார்ஷாக அப்ரோச் பண்ணதில் அந்த கார்னர்ஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்கும். அதில் கிழிஞ்ச அந்த கார்னர்ஸ் எல்லாம் தேயாங் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை சரி பண்ணுறான். அதுக்கப்புறம் வயனை பார்க்குறான். தேங்க்யூ வயன் அப்படின்னு ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்கிறான். வயன் ஷாக்காக நிற்கிறா. அப்போது தேயாங்கும் நான் இதை வீட்டுக்கு போயிட்டு படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். வயனோட கண்ணில் அவ்வளோ ஹாப்பினஸ் இருக்குது. அப்போ அவள் மெதுவாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறா. தேயாங்கும் கடையில் வாங்குகிற கிஃப்ட்ஸை விட ஒருத்தர் நேரம் செலவு பண்ணி செஞ்ச கிஃப்ட் ரொம்ப விலை வசந்தது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான். வயனோட ஹார்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக துடிக்க ஸ்டார்ட் ஆகுது. இதை சுஹானா பார்த்து அவள் டீத்தை அந்த பல்லு கடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அவள் பண்ணுறா. இப்போது ஈவினிங் டியூஷன் முடிஞ்சிருச்சு. வயன் வெளியில் கிளம்புறா. மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ தேயாங் நில்லு அப்படின்னு சொல்கிறான். வயனும் திரும்பி பார்க்குறா. தேயாங் வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு பிளாக் கலர் அம்பர்லாவை கொண்டு வந்து கொடுக்குறான். அப்போ வயனும் சீனியர் இல்லை இது வேண்டாம். அப்போ நாளைக்கு ஃபீவர் வந்தால் டியூஷன் மிஸ் ஆகும். என்ன எஸ்கேப் ஆகலான்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்கிறான். அப்போது வயன் ஸ்மைல் பண்ணிகிட்டே அப்போது டியூஷனுக்கு நான் வராமல் எஸ்கேப் ஆகிடுவேன்ட்டு தான் இது பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் கொஞ்சம் நேரம் சைலண்ட்டாக இருந்துட்டு அதுக்கப்புறம் அதுக்காக மட்டும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அவன் அம்ப்ரெல்லாவை ஓப்பன் பண்ணுறான். 2 பேரும் ஒரே அம்ப்ரெல்லாக்குள்ளே மலையில் நடக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. காற்று ரொம்ப பலமாக வீசுது. வயன் லைட்டாக தடுமாறுறா. அப்போ தேயாங் இயல்பாக அவளோட கையை பிடிச்சிக்கிட்டு அவளை ஸ்டடியாக நிற்க வைக்கிறான். 2 பேருமே கொஞ்ச நேரம் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அப்போ வயன் ஷை ஆகிட்டே சீனியர் அப்படின்னு சொல்கிறா. தேயாங்கும் அந்த நொடி ஏதோ ஒரு மாதிரி புதுசான ஒரு ஃபீலிங். ஆனால் அது காதல்னு இன்னும் அவனால் புரிஞ்சிக்க முடியல. அவள் கையை மெதுவாக விடுறான். அப்போ தேயாங் கேர்ஃபுல்லாக இரு அப்படின்னு சொல்கிறான். வயன் ஹெட்டை டவுன் பண்ணிவிட்டு ஸ்மைல் பண்ணுறா. தூரத்தில் ஒரு கார் இருக்குது. அதுக்குள்ளே சுஹானா தான் இந்த சீனை பார்த்துட்ருக்கா. அவள் மைண்டில் கோவமாக இந்தளவுக்கு போயிட்டல வயன், உன்னை தேயாங்கிட்டேருந்து பிரிக்கிறது தான் இதுக்கப்புறம் என்னோடய வேலை அப்படின்னு சொல்கிறா. இப்போது மண்டே மார்னிங் காலேஜில் நோட்டீஸ் போர்டு முன்னாடி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கூட்டமாக நிற்கிறாங்க. இண்டஸ்ட்ரியல் விசிட் 2 days ஊட்டி அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸில் ஒட்டியிருக்காங்க. எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க. ப்ரொஃபஸர் அட்டெண்டன்ஸ் கம்பல்சரி, அங்கேயும் உங்களோட டீம் அசைன்மெண்ட் கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. வயன் மெதுவாக லிஸ்ட்டை பார்க்குறா. அவளுக்கு பக்கத்தில் தேயாங் வந்து நிற்கிறான். தேயாங் பேக்கிங்லாம் முடிஞ்சிருச்சா? இன்னும் இல்லை சீனியர், இனிமே தான். அது ரொம்ப கோல்டான பிளேஸ், ஸோ ஸ்வெட்டர் எடுத்துக்கோ. நீங்கள் நினைவுப்படுத்தலைன்னா கண்டிப்பாக நான் மறந்துருப்பேன் அப்படின்னு சொல்கிறா. அதை சுஹானா தூரத்துலேருந்து பார்த்துட்ருக்கா. இப்போ ட்ரிப் அன்னைக்கு காலேஜ் பஸ்ஸில் எல்லாருமே சீட் பிடிக்கிறதுக்காக ரஷ் ஆகிட்ருக்காங்க. வயன் லாஸ்ட்டாக தான் பஸ்க்குள்ளே ஏறுறா. எல்லா சீட்டும் ஃபில் ஆகிடுச்சு. ஒரே ஒரு சீட் மட்டும்தான் காலியாக இருக்குது. அது தேயாங் பக்கத்தில். அவள் தயக்கத்தோடு நின்றுட்டுருக்கா. அப்போ தேயாங்கும் வயன் சீனியர் இங்கே வா வந்து உட்காரு அப்படின்னு அவன் பக்கத்து சீட்டை காட்டுறான். அவள் பொறுமையாக போய் உட்கார்றா. பஸ் கிளம்பிடுச்சு. சாங்ஸு, ஸ்டூடெண்ட்ஸோட டான்ஸு, சிரிப்பு சவுண்டு எல்லோரும் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. வயன் மட்டும் சைலண்ட்டாக வெளியில் பார்த்துட்டு வந்துட்டுருக்கா. அப்போ தேயாங் என்ன வயன் என்ஜாய் பண்ணலையா? அது எனக்கு ட்ராவல்னால் ஒத்துக்காது, அதான். ஏன் நீ அப்படி யோசிக்கிறதுனால தான் உனக்கு ஒத்துக்காமல் இருக்கும். அதெல்லாம் பற்றி யோசிக்காத, நான் இருக்கேன், உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, என்ஜாய் பண்ணு வயன் அப்படின்னு சொல்கிறான். வயனுக்கு அவன் சொன்ன மற்ற எந்த விஷயமும் காதில் விழலை. நான் இருக்கேன் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை அவள் ஸ்மைல் பண்ணுறா அவனை பார்த்து. இப்போது 1 hour கழித்து வயன் தூங்க ஸ்டார்ட் பண்ணிட்டா. பஸ்ஸில் இப்போது சடனாக ஒரு ஸ்பீட் பிரேக் வந்ததுனால வயன் வந்து பேலன்ஸ் மிஸ் ஆகி தேயாங்கோட ஷோல்டரில் சாஞ்சிட்டா. அவளுக்கு தெரியல, அவள் ரொம்ப ஆழ்ந்து தூக்கத்துக்கு போயிட்டா. தேயாங் அவன் ஷோல்டரை பார்க்குறான். அவள் ஒரு குழந்த மாதிரி தூங்கிட்டுருக்கா. இப்போ அவனோட ஃப்ரெண்ட் ஜிமின் பேக் சீட்லேருந்து பார்த்து சிரிக்கிறான். டேய் என்னடா
அந்த பொண்ணை எழுப்பி விடு அப்படின்னு சொல்கிறான். தயாங் உடனே இல்லைடா வேணாம், தூங்கட்டும், டயர்டாக இருக்கா அப்படின்னு சொல்கிறான். ஜிமினும் ஒரு புருவத்தை வசதி பார்த்து நீயாடா இதை சொல்கிற அப்படின்னு கேட்குறான். தயாங் எந்த பதிலுமே சொல்லலை. அவன் மெதுவாக பஸ்ஸோட கர்ட்டனை இழுத்து வெயில் வயனோட ஃபேஸில் படாத மாதிரி மூடுறான். ஜிமின் அமைதியாக அவனையே பார்த்துட்ருக்கான். அப்போ அவனோட மனசுக்குள்ளேயே நம்ம தலைவன் காதலில் விழுந்துட்டான், ஆனால் இன்னும் அதை அவன் ஒத்துக்க மாட்டான் அப்படின்னு நினைக்கிறான். இப்போது ஊட்டியில் ஈவினிங் எல்லாருமே வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டாங்க. காற்று ரொம்ப கூலிங்காக வீசிகிட்ருக்கு. வயன் லைட்டாக ஷிவர் ஆகிட்டுருக்கா. ரொம்ப கூலிங்காக இருக்குல்ல அப்படின்னு அவள் யோசிக்கிறா. தயாங் அதை கவனிக்கிறான். எதுவுமே சொல்லாமல் அவனோட ஜாக்கெட்டை கழட்டி அவளுக்கு அவளோட ஷோல்டரில் போட்டு விடுறான். அப்போ அவள் ஷாக்கா சீனியர் நீ போட்டுக்கோ வயன். அப்போது நீங்கள் நான் ஓகே தான் அப்படின்னு ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்கிறான். வயன் அந்த ஜாக்கெட்டை ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கிறா. அதில் தயாங்கோட பர்ஃப்யூம் ஸ்மெல் வருது. அவளோட ஹார்ட் பீட் ஃபாஸ்ட்டாக இருக்குது. இதை தூரத்துலேருந்து சுஹானா பார்த்து இன்னும் கோவமாக அவள் சடனாக திரும்பிக்கிட்டா. இப்போ நைட் கேம்ப் ஃபயரில் எல்லாருமே கேம்ப் ஃபயரை சுற்றி உட்காந்துருக்காங்க. ப்ரொஃபஸரும் ஒரு கேம் அனௌன்ஸ் பண்ணுறாரு, ட்ரூத் ஆர் டேர். ஸோ எல்லாருமே இதில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே ஒரு மாதிரி என்ஜாய், அதாவது அந்த இதை வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. பாட்டில் சுற்றுறாங்க, நிற்கிது. இப்போது தயாங் சைடு தான் வந்து நிற்கிது. ஸோ ப்ரொஃபஸர் ட்ரூத், ஃபர்ஸ்ட் பர்சன் ட்ரூத்தை தான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தயாங் என்ன இது ட்ரூத் ஆர் டேர்னால் நாங்கள் தானே செலக்ட் பண்ணணும்? அதெல்லாம் இல்லைப்பா, இங்கே நான் வைக்கிற ரூல்ஸ் தான். இங்கே நான் தான் உங்களோட ஹெட், நான் தான் ப்ரொஃபஸர். ஸோ நான் சொல்கிறது தான் ரூல்ஸ், ட்ரூத் தான். ஸோ கொஷின் நானே கேட்கட்டுமா இல்லை வேறு யாராவது கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லவும் ஒரு ஸ்டூடெண்ட் சேர்ந்துருச்சு. நான் கேட்குறேன், சீனியர் காலேஜில் யாரையாவது நீங்கள் ரொம்ப ஸ்பெஷலாக கேர் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறான். எல்லாருமே ஒரே நேரத்தில் வயனை பார்க்குறாங்க. வயன் ஹெட் டவுன் பண்ணிட்டா டக்குன்னு. தயாங் சில நேரம் அமைதியாக இருந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். அந்த ஒரு வேர்ட் வயனோட ஹார்ட்டு அப்படியே ஒரு செகண்ட் ஸ்டாப் பண்ண மாதிரி இருக்குது. அப்போ ப்ரொஃபஸர் யார்டா அது அப்படின்னு கேட்குறாரு. தயாங் பதிலே சொல்லலை, கேம்ப் ஃபயரே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் அது இப்போ எதுவும் என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறான். சுஹானாவோட ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி கோல்ட் ஆகுது. வயனுக்கு எதுவுமே புரியல. ஆனால் அந்த நைட் தயாங் அவனோட ரூமில் தனியாக நின்றுட்டு ஜன்னல் வழியாக வெளியில் பார்த்துட்ருக்கான். அவனோட மனசில் வயனோட ஸ்மைலை பார்க்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் அவள் அதிகமாக அழுறா. அது எனக்கு ரொம்ப கோவமாக வருது. எனக்கு பிடிக்கவே இல்லை. அவள் இல்லாத இடத்துல எனக்கு ஏனோ தெரில, அந்த இடம் ரொம்ப வெறுமையாக இருக்குது. இது வெறும் அக்கறை தானா, இல்லை ஜிமின் சொல்கிற மாதிரி அப்படின்னு யோசிக்கிறான். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் இண்டஸ்ட்ரியல் விசிட் முடிஞ்சிருச்சு. ப்ரொஃபஸர் எல்லாரையுமே டீ எஸ்டேட்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லோரும் குரூப்பாக இருங்க, யாரும் தனியாக போயிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு பிஸியாக இருக்காங்க. வயன் மட்டும் ஒரு அழகான ஒயிட் ஃப்ளவரை பார்த்துட்ருக்கா. அவள் அதை பார்த்துட்டே கொஞ்சம் தூரம் அந்த குரூப்பை விட்டு நடந்து போயிடுறா. வாவ், இது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இப்போது அவளுக்கே தெரியாமல் அங்கே நிறைய பனி, அதாவது இந்த சச்சின் மூவியில் வரும்ல ஒயிட் கலரில் பனி ரொம்ப அதிகமாக இருக்கும்ல, அது மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி நிறைய பனி வந்து திடீர்னு பரவ ஸ்டார்ட் ஆகுது. சுற்றி இருந்தவங்கள அவளால் பார்க்கவே முடியல. அவள் பதட்டமாக ஆரம்பிச்சிட்டா. ப்ரொஃபஸர் சீனியர் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு கத்துறா. ஆனால் யாருமே பதில் சொல்லலை. அவங்கள விட்டு ரொம்ப தூரம் வந்த மாதிரி இருக்குது. இப்போது இந்த சைடு அட்டெண்டன்ஸ் செக் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லோரும் இருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் சார் வயன் இல்லை சார் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. அப்போ ப்ரொஃபஸரும் என்ன எங்கே போனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தயாங்கோட ஃபேஸே சடனாக சேஞ்ச் ஆகிடுச்சு. அப்போ அவன் எப்போ இருந்து அவளை யாரும் பார்க்கல அப்படின்னு கேட்குறான். அப்போது ஜிமின் ஒரு 10 நிமிஷம் ஆகுதுடா, இங்கே தான் நான் அவளை பார்த்தேன், ஆனால் இப்போது எங்கே போனானே தெரியல அப்படின்னு சொல்கிறான். ப்ரொஃபஸர் அங்கே கால் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட்
கால் ரீச் ஆகலை. தயாங் ஒரு நொடி கூட யோசிக்கலை. உடனே இருங்க, நான் தேடிட்டு வரேன், மற்றவங்கெல்லாம் சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிட்டான். ப்ரொஃபஸர் சொல்கிறது அவன் காதிலே வாங்கல. தயாங் வெயிட் ப்ளீஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவன் அங்கேருந்து ஓட ஸ்டார்ட் பண்ணிட்டான். இப்போது ஃபாரஸ்ட் சைடில் வயன் பயத்தில் அழ ஸ்டார்ட் பண்ணிட்டா. யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போதே அவள் கால் ஸ்லிப் ஆகிடுச்சு. அவள் ஒரு குட்டி சரிவு மாதிரி இருக்குது, அந்த இடத்துல அவள் விழுந்துட்டா. அவளோட கணுக்கால், அதாவது இந்த கால் கிட்ட அடியில் அந்த பாதத்துக்கிட்ட ஒரு முட்டி இருக்கும்ல, அந்த இடம் தான் கணுக்கால்னு சொல்லுவாங்க. அங்கே ட்விஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அவளால் எழுந்திரிச்சு நிற்கவே முடியல. அவள் கண்ணீர் தானாக வந்துட்டுருக்கு. அப்போது அவள் சீனியர் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறா. அதே நேரம் தூரத்தில் தயாங்கும் வயன் அப்படின்னு கத்துறான். அப்போது தயாங் வேகமாக ஓடி வரான். அப்போது தயாங் வயன் எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே வரான். அப்போது அவன் வயனை பார்த்துடுறான். அதாவது வயன் கீழே விழுந்தபடியே அவள் உட்காந்துருக்கா, அவளால் எந்திரிக்க முடியல. ஸோ தயாங் என்ன பண்ணுறான்னா முட்டிக்கால் போட்டு உட்காந்து அவளோட ஃபேஸை பார்க்குறான். தயாங் ரொம்ப பதட்டமா எங்கேயாவது அடிபட்டுருச்சா அப்படின்னு கேட்குறான். வயன் அழுதபடியே நான் வலி தெரியாமல் அப்படின்னு அவள் பேச முடியாமல் அழுதுட்ருக்கா. தயாங் மெதுவாக அவளோட கண்ணீரை தொடச்சி விடுறான். பயப்படாத, நான் வந்துட்டேன், இனி அழாத அப்படின்னு சொல்கிறான். வயன் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கா. தயாங் அவனோட கணுக்காலை பார்க்குறான். அது லைக் இந்த சுளுக்கு விழுந்திருக்கிறதுனால அந்த மாதிரி ஆயிருக்கு. அப்போ வயனும் நானே நடக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி தயாங்க தாங்கி பிடிச்சி எந்திரிச்சு நிற்கிறா. அவள் எழுந்திரிச்சதுமே உடனே அகெயின் வழியில் தடுமாறி கீழே விழுந்துடுறா. அடுத்த நொடியே தயாங் கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாமல் அவளை தூக்கிடுறான். வயன் ஷாக்கா சீனியர் என்ன பண்ணுறீங்க? அமைதியாரு, உன்னால் இப்போ நடக்க முடியாது. அது இல்லை சீனியர், எல்லோரும் பார்ப்பாங்க. பார்த்தா பார்க்கட்டும், என்ன இப்போது உன்னை சேஃபாக அங்கே கூட்டிகிட்டு போகிறது மட்டும்தான் என் முக்கியம் அப்படின்னு சொல்கிறான். வயன் ஃபேஸ் அப்படியே வெக்கத்தில் செவந்துருச்சு. அவள் மெதுவாக தயங்கோட ஷர்ட்டை பிடிச்சிக்கிறா. இப்போ கேம்பில் எல்லாருமே ரொம்ப கவலையோடு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. தூரத்தில் தயாங் வயனை அவனோட கையில் தூக்கிட்டு நடந்து வர்றது தெரியுது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஷாக்காக பார்க்குறாங்க. அப்போ ஒரு பொண்ணு தயாங் அவளை தூக்கிட்டு வரானா? அப்போ இன்னொரு பொண்ணு இம்பாசிபிள், இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்கிறா. சுஹானா ஃபேஸ் கோவத்தில் செவக்குது. ப்ரொஃபஸர் பக்கத்தில் வராரு. ஐயோ ஓகே வயன் அப்படின்னு கேட்குறாரு. வயனும் சாரி சார் அப்படின்னு சொல்கிறா. தயாங் மெதுவாக அவளை கீழே இறக்குறான். ப்ரொஃபஸர் டாக்டரை கூப்பிடுறாரு. டாக்டரும் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அப்போது நத்திங் சீரியஸ், ரெஸ்ட் எடுத்தால் போதும், ஒன்லி 1 day ரெஸ்ட் போதும், சரியாயிருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது எல்லோரும் வெளில போயிட்டாங்க. ரூமில் தயாங் மட்டும் நிற்கிறான். அப்போ வயன் மெதுவாக சாரி. எதுக்கு? இல்லை, என்னால் எல்லாருமே டென்ஷன் ஆனீங்க அதான். அப்போ தயாங் சில செகண்ட் அமைதியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைமாக அவன் மனசில் இருக்கிறத வெளியில் சொல்கிறான். எல்லாரையும் விட நான் தான் அதிகமாக பயந்துட்டேன் வயன் அப்படின்னு சொல்கிறான். வயன் ஷாக்காக பார்க்குறா. சீனியர்? அப்போ தயாங் அவளோட கண்ணை நேராக பார்த்து உனக்கு ஏதாவது ஆயிருந்தா அதை நினைக்க கூட முடியல என்னால் அப்படின்னு அவன் தடுமாறி அந்த வார்த்தையை ஃபில் பண்ணுறான். வயன் கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. ஆனால் இந்த முறை சந்தோஷத்தில் வருது. எஸ், ஆனந்த கண்ணீர். தயாங் அகெயின் வெளியில் நடக்கிறான். ஆனால் கதவு பக்கத்தில் நின்றுட்டு திரும்பாமலேயே இனிமேல் எங்கேயாவது போகிறதுனா என்கிட்ட சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வெளியே போயிட்டான். வயன் மெதுவாக ஸ்மைல் பண்ணுறா. அவளோட ஹார்ட்டை தொட்டு பார்த்துட்டு என்னோட கோல்டு சீனியர், நீங்களும் என்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு அவளுக்கே அவள் கேட்டுக்கிறா. இப்போது ஊட்டி ட்ரிப் முடிஞ்சு 1 week ஆகிடுச்சு. வயனோட காலில் இருந்த அந்த சுளுக்கும் கிட்டத்தட்ட சரியாயிடுச்சு. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் ஃபுல் காலேஜுக்குமே தெரிய வந்துருச்சு. அதாவது தயாங் இப்போ வயனை கவனிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்கில் 1-2 பேருக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ ஃபுல்லாக எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு.
இப்போ மார்னிங் வயன் வழக்கம் போல் லேட்டாக காலேஜ் கேட்டுக்குள்ளே ஓடி வரா. அதே நேரம் தயாங் தூரத்துலேருந்து பார்க்குறான். வயன் அப்படின்னு சொல்கிறா. அவள் மூச்சு வாங்கினபடி திரும்பி பார்க்குறா. சீனியர், என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டியா அப்படின்னு அவன் மூஞ்ச உருண்டச்சிட்டு கேட்குறான். வயன் அமைதியாக நிற்கிறா. பதில் சொல்லு வயன். அது இல்லை. எப்போவுமே இதுதான் உன் வேலை இல்லை? அப்போது அவனோட பேக்லேருந்து ஒரு மில்க் பாக்ஸு அப்புறம் சாண்ட்விச் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறான். அப்போ வயன் ஷாக்கா, இதெல்லாம் எனக்கா? வேறு யாருக்காக நான் கொண்டு வர போகிறேன்? ஆனால் எதுக்காக? கிளாஸ் ஸ்டார்ட் ஆக இன்னும் 10 நிமிஷம் இருக்குது, முதல்ல இதை சாப்பிடு அப்படின்னு சொல்கிறான். வயன் ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்மைல் தான். தூரத்தில் இருந்த கேர்ள்ஸ் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. தயா அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வந்திருக்கானா? ஹே, இதெல்லாம் ஓவர் டி அப்படின்னு அங்கே பேசிக்கிறாங்க. சுஹானா கையை கோவமாக ட்விஸ்ட் பண்ணுறா. இப்போ ஆஃப்டர்நூன் லைப்ரரியில் வயன் ஒரு புக்கை ரீச் பண்ண முடியாமல் நின்றுட்டுருக்கா. மேலே இருக்கிற அந்த ஷெல்ஃப்லேருந்து அவள் எட்டி பார்க்குறா. அவளுக்கு அது எட்டவே இல்லை. திடீர்னு அவள் பின்னாடியிலேருந்து ஒரு கை வருது. தயாங் தான். அவன் ஈஸியாக அந்த புக்கை எடுத்துடுறான். இதானே வேணும்? அதுதான் அப்படின்னு அவன் அந்த புக்கை கொடுக்குறப்போ 2 பேரோட விரல்களுமே லேசாக டச் ஆகுது. வயன் உடனே கையை டக்குன்னு எடுத்துக்கிட்டா. தயாங்க்கு ஏதோ புதுசாக ஒரு ஃபீல். அவள் சிரிச்சிட்டே, ஈவினிங் டியூஷனுக்கு லேட் ஆகாத, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்கிறான். வயனும் தலையசைக்கிறா. இப்போது ஈவினிங் கேன்டீனில் வயன் தனியாக உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்ருக்கா. சுஹானா அண்ட் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வராங்க. அப்போ அவள், இப்போ நீ ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்களே மேடம் அப்படின்னு சொல்கிறா. வயன் சைலண்ட்டாக இருக்கா. அப்போது அவள் அகெயின், தயாங் சிம்பத்தியை லவ்னு நினச்சிட்ருக்கியா? அப்படியெல்லாம் நினச்சிடாத, உன் கனவில் கூட அதெல்லாம் நடக்காது அப்படின்னு அவள் சொல்கிறா. வயன் மெதுவாக, நான் ஒன்றும் அப்படியெல்லாம் நினைக்கல அப்படின்னு சொல்கிறா. அப்போ சுஹானாவும், அப்படின்னா அவனை விட்டு தூரமாயிரு, எப்போ பார்த்தாலும் எதுக்கு அவனை உரசிக்கிட்டே அலையிற? வீட்டுக்கு போனாலும் அவன் கூட தான் இருக்கு, காலேஜ் வந்தாலும் அவன் கூட தான் இருக்கான். என்ன நினச்சிட்ருக்கீங்க 2 பேரும்? கேட்டால் நீ அப்படி நினைக்கலன்னு என்கிட்டயே சொல்கிற அப்படின்னு அவள் சொல்கிறா. அவள் வயன் கையில் இந்த ஜூஸை தட்டி விடுறா. ஜூஸ் ஃபுல்லாக வயனோட ட்ரெஸ்ஸில் ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. அந்த நேரம் பின்னாடியிலேருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது, சுஹானா. அப்போ எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. தயாங்கோட ஃபேஸ் கோவத்தில் ரெட்டாக இருக்குது. இன்னாஃப், இதுக்கு மேலே நீ எதாவது பண்ணினா நான் சும்மா இருக்க மாட்டேன். சீனியர், நான் அது ஒரு வார்த்தை கூட பேசாத சுஹானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வயன் பக்கத்தில் வரான். வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஹேண்ட் கர்ச்சீஃப் எடுத்து அவள் ட்ரெஸ்ஸில் இருந்த ஜூஸை அவன் துடைக்க ட்ரை பண்ணுறான். வயனோட ஷையாயிட்டு, சீனியர், அது நானே பண்ணிக்கிறேன், அமைதியாயிரு அப்படின்னு கத்துறான். ஃபுல் கேண்டீனும் சைலண்ட் ஆயிடுச்சு. தயாங் சுஹானாவை பார்க்குறான். இனிமே வயனை யாராவது புள்ளி பண்ணுறதை பார்த்தா எதிரில் யார் இருந்தாலும் நான் அமைதியாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். காலேஜ் ஃபுல்லாக சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. சுஹானாவோட கண்ணில் ஒரு அவமானத்தை பார்க்க முடியுது. வயன் கண்ணுக்கு இப்போது தயாங் அப்படியே ரொம்ப பெரிய ஹீரோ மாதிரி தெரியுறான். ஆல்ரெடி அவன் அப்படி தான். இப்போது இன்னும் ரொம்ப லைக் அவளை எல்லா இடத்துலையுமே அவன் காப்பாற்றிட்டுருக்கான் இல்லையா? ஸோ யூ கேன் ஃபீல் த ஃபீலிங்ஸ், ரைட்? இப்போது வயன், சீனியர் அப்படின்றா. அப்போ தயாங்கும், என்ன எப்போவுமே என்னை காப்பாற்றுறீங்க, எப்படி உங்களால் மட்டும் முடியுது? உங்களுக்கு எப்படி நான் இப்படி ஆபத்தில் இருக்கேன்னு தெரியுது அப்படின்னு அவள் கேள்வி அடுக்கிக்கிட்டே போகிறா. தயாங் சில நொடி அவளை பார்த்துட்டு, அந்த ஆன்சர் எனக்கே இன்னும் முழுசாக தெரியல வயன், ஆனால் உன்னை யாராவது கஷ்டப்படுத்தினா எனக்கு பிடிக்க மாட்டுது அப்படின்னு சொல்கிறான். வயனோட ஹார்ட் பீட் ஃபாஸ்ட்டாக துடிக்க ஸ்டார்ட் ஆகுது. இதை தூரத்துலேருந்து ஜிமின் பார்த்துட்டு சிரிக்கிறான். டேய் தயாங், இன்னுமா உனக்கு ஆன்சர் தெரியல? உனக்கு காதல் வந்துருச்சுடா அப்படின்னு அவன் நிற்கிற இடத்துலேருந்து சைலண்ட்டாக அவனுக்குள்ளேயே அவன் பேசிக்கிறான். இப்போது சாட்டர்டே ஈவினிங் தயாங் அண்ட் வயன் 2 பேர் ஃபேமிலியும் பக்கத்தில் தானே இருக்காங்க. ஸோ 2 அம்மாவும் சேர்ந்து டின்னர் பிளான் பண்ணுறாங்க. அப்போது வயனோட அம்மா,
இன்றைக்கி எல்லாரும் எங்கள் வீட்டில் சாப்பிட்ணும். அப்போ தயாங்கோட அம்மா, ஹே என்ன நீ மட்டுமா சமைக்க போகிற? சேச்சே இல்லவே இல்லை, இன்றைக்கி வயன் மட்டும்தான் சமைக்க போகிறா. அப்போது அதை கேட்டு தயாங்க ஆச்சரியமாக கேட்குறான், என்னது இவ சமைக்க போகிறாளா அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே அவன் கேட்டுக்கிறான். இப்போ கிச்சனில் வயன் ஆப்ரான் போட்டுட்டு அம்மாவோட சேர்ந்து குக் பண்ணிகிட்ருக்கா. ஐ மீன் வயன் தான் குக் பண்ணுறா, அவங்க அம்மா ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ வயனோட அம்மா, உனக்கு படிப்பு மட்டும்தான் வயன் வரல, ஆனால் சமைக்கிறதெல்லாம் உன் பாட்டி மாதிரி, உன் பாட்டியோட கைப்பக்குவம் அப்படியே இருக்குடி அப்படின்னு சொல்கிறாங்க. வயன் சிரிக்கிறா. அதே நேரம் தண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு தயாங் கிச்சனோட வாசலில் நிற்கிறான். வயன் இப்போது அவளோட ஹேரை கிளிப் பண்ணிகிட்ருக்கா. காய்கறியெல்லாம் கட் பண்ணிக்கிட்டு ஃபேஸில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் அந்த மாவு தெரியுது. அவன் சிரிச்சுட்டே அம்மா கூட பேசிகிட்ருக்கா. தயாங் கொஞ்ச நேரம் அமைதியாக பார்த்துக்கிட்டு, அப்போ உள்ளே போகலாமா வேணாமா அப்படின்னு அவன் யோசிச்சுட்ருக்கான். அப்போ வயன் சீனியர் அப்படின்னு கூப்பிடவும் அவன் அந்த சிந்தனையிலேருந்து வெளியில் வரான். அது தண்ணி அப்படின்னு சொல்லவும் வயன் பாட்டிலை கொடுக்குறா. என்ன ஏன் அப்படி பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்குறா. தயாங் உடனே அவனோட பார்வையை திருப்பிக்கிட்டான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமாக அங்கேருந்து போயிட்டான். இப்போ ஹாலில் ஜிமின் தேயாங் வீட்டுக்கு வந்திருப்பான். அங்கே தேயாங் அண்ட் அவங்க ஃபேமிலி இல்லை அப்படிங்கவும் ஆட்டோமேட்டிக்காக அவன் வயன் வீட்டுக்கு வந்துட்டான். பிகாஸ் அவனுக்கும் தெரியும், அவனும் சின்ன வயசுலேருந்தே தேயாங் கூட ஃப்ரெண்ட். ஸோ இவங்க 2 பேரும் பக்கத்து வீடு, அதனால் இங்கே இல்லைன்னா அங்கே இருப்பாங்க அப்படின்ற ஒரு கெஸ்ட்டில் அவன் அங்கே போகிறான். அப்போது ஜிமின் தேயாங்கை பார்த்துட்டு, எங்கடா போயிருந்த? அது கிச்சனுக்கு. அங்கே எதுக்கு போனேன்? தண்ணி குடிக்க போனேன். தண்ணி மட்டும்தான் குடிச்சியா அப்படின்னு கேட்குறான். தயாங் புரியாமல் பார்க்குறான். அப்போ அவன், இல்லை வேறு யாரையாவது பார்த்துட்டு வரியா? எனக்கு என்னமோ நீ 2வது ஆப்ஷனுக்காக தான் அங்கே உள்ளே போன மாதிரி தெரியுது அப்படிங்கிறான். தேங் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கான். இப்போ டின்னர் டைம், எல்லோரும் டைனிங் டேபிளில் உட்காந்துருக்காங்க. இப்போ தேயாங்கோட அப்பா, இந்த சாம்பார் ரொம்ப நல்லா இருக்கே, அது வயன் செஞ்சது என்ன அப்படின்னு வயனோட அம்மா சொல்கிறாங்க. அப்போ தேயாங்கோட அம்மாவும், வாவ் செம்மையாக இருக்குடி சொல்லும் அப்படிங்கிறாங்க. தேயாங் சைலண்ட்டாக சாப்பிட்றான். 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இப்போ சைலண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறான். வயன் அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணுறா. உங்களுக்கு பிடிச்சிருக்கா சீனியர்? டெய்லி இதுவே கிடைச்சா கூட சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். டேபிளில் இருக்கிற எல்லோரும் ஸ்மைல் பண்ணுறாங்க. வயனோட ஃபேஸ் ரெட் ஆகிடுச்சு. இப்போது ஆஃப்டர் டின்னர் மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகுது. இப்போது கரண்ட் கட் ஆகிடுச்சு. ஸோ வயனோட அம்மா, வயன் டெரஸில் துணி இருக்குடி, போய் எடுத்துகிட்டு வா. ஓகேம்மா இதோ போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஓடி போகிறா. இப்போ கொஞ்சம் நேரத்துலேயே தயாங்கோட அம்மா, தயாங் என்னம்மா அவளுக்கு போய் ஹெல்ப் பண்ணுடா, அவள் எப்படி தனியாக அவ்வளோ துணி எடுத்துகிட்டு வருவா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தயாங்கும் எதுவும் சொல்லாமல் மேலே போகிறான். அங்கே பலமாக காற்று வீசுது, குட்டி குட்டியாக ரெயின் ட்ராப்ஸ் வருது. வயன் துணியை எடுத்துகிட்ருக்கா. ஆனால் ஒரு பெரிய பெட்ஷீட் பறந்து அவள் மேலே விழுந்துருது. ஐயையோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் அதுக்குள்ளே சிக்கிக்கிட்டா. அதே நேரம் தயாங்கும் வயன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து அந்த பெட்ஷீட்டை விலைக்கு பார்க்குறான். 2 பேரோட ஃபேஸும் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. மலைத்துளிகள் 2 பேரோட முகத்துலையுமே விழுது. வயன் மூச்சு வாங்கிறதுக்கே அவள் மறந்துட்டான். அப்போது பொறுமையாக சீனியர் அப்படிங்கிறா. தயாங் அவளை பார்த்துட்ருக்கான். அவள் கண்ணில் இருந்த அந்த ஒரு ஃபீல் அவனை வேறு எதையுமே யோசிக்க விடலை. அவன் மெதுவாக அவன் நெத்தியில் ஒட்டிகிட்டு இருந்த அந்த முடியை விளக்குறான். எப்போவுமே ஒன்று நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது அப்படின்னு சொல்கிறான். அப்போது வயனோட ஐஸ் வைடாகுது. என்ன சொன்னீங்க? அப்போ டேங் உடனே அதை அவன் என்ன சொன்னாங்கிறத ரியலைஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு பின்னாடி போயிட்டான். அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்பி நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஆனால் அவன் ஃபேஸில் ஒரு ஸ்மாலான ஸ்மைல் இருக்குது. அவனோட மனசில், இது இனிமேலும் மறுக்க முடியாது போல இருக்கே, நான் வயனை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். எஸ், ஐ லவ் ஹர் அப்படிங்கிறான். இப்போ கீழே டெரஸ் கதவுக்கு பின்னாடி
ஜிமின் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுறான். ஃபைனலி ரேங்க் ஹோல்டர் லவ்வில் ஃபால் ஆகிட்டான் போல இருக்கே. அவனும் அதை ரியலைஸ் பண்ணிட்டான் அப்படின்னு நினைக்கிறான். இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் மண்டே, தயாங் இன்றைக்கி வழக்கத்தை விட சீக்கிரமாகவே காலேஜுக்கு போயிட்டான். ஆனால் அவனுக்கு படிப்பு மேலே கவனமே இல்லை. எப்போதும் போல் டிபார்ட்மெண்ட் என்ட்ரன்ஸே பார்த்துட்ருக்கான். அதே நேரம் வயன் ஓடி வந்துட்டுருக்கா. அவளோட முடி காற்றுல பறக்குது. பேக் ஷோல்டரில் வச்சுட்டு அதை க்ரிப் பண்ணிவிட்டு அவள் ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்மைல். அந்த மாதிரி அவள் ஓடி வரா. அப்போது தயாங்க பார்த்துட்டு குட் மார்னிங் சீனியர் அப்படின்னு சொல்கிறா. முன்னாடி மாதிரி இல்லாமல் தயாங்கும் அவளை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். மார்னிங் வயன். என்ன இன்றைக்கி ரொம்ப நல்ல மூடில் இருக்கீங்க போல்? அது அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே அப்படின்னு அவன் போய் சொன்னாலும் அவன் கண்ணில் அது எல்லாமே காட்டி கொடுக்குது. இப்போ பிரேக்ஃபாஸ்ட் டைமில் ஜிமின் அண்ட் தயாங் 2 பேரும் டெரஸில் நின்றுட்டுருக்காங்க. அப்போ ஜிமின், டேய் மரியாதையாக இப்போ நீ என்கிட்ட சொல்கிற, என்ன சொல்லணும்? நடிக்காத, நீ வயனை லவ் பண்ணுறதானே? அப்போது அங்கே கொஞ்ச நேரம் சைலண்ட் இருக்குது. காற்று பலமாக வீசுது. அதுக்கப்புறம் அவன் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஆமாம், நான் வயனை காதலிக்கிறேன். அப்பா, ஃபைனலி சொல்லிட்டியா? இப்போவாச்சும் நீ ஒத்துக்கிட்டியே. டேய், எனக்கே அவளை எப்போ காதலிக்க ஆரம்பித்தேன்னே தெரியல. ஆனால் அவள் ஸ்மைலை பார்த்தாலே எல்லா டென்ஷனும் போயிடுதுடா. இதுக்கு முன்னாடி இந்த லவ் பண்ணுற பசங்கள்லாம் அவள் சிரிப்பை பார்க்குறதுக்காக நான் நாள் முழுக்க காத்திருப்பேன். என்ன வேணால் செய்வேன். அப்படி இப்படியெல்லாம் டைலாகாக விடும்போது, என்னடா சினிமா டைலாக் பேசுகிறீங்க அப்படின்னு கலாய்ப்பேன். ஆனால் இப்போது அது எல்லாத்தையும் நானே ஃபீல் பண்ணுறேன்டா. எனக்கு என்ன வேணால் செய்யலாம் போல இருக்குது. என்ன சொல்கிறது, என்ன வேணா ஜிமின், புரியுதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை போட்டு உழுக்கிறான். அப்போது சடனாக அவன் சைலண்ட் ஆகிட்டு, அண்ணா அதே மாதிரி அவள் அழுதானா அவளை என்னால் பார்க்கவே முடியலடா. எப்படியாவது அவளோட அழுகையை ஸ்டாப் பண்ணணும்னு தோணுது. அவகிட்ட போயிட்டு அவள் கண்ணீரை தொடச்சி விட்டு, இங்கே பாரு வயன், உனக்கு நான் இருக்கேன், நீ ஏன் அழுற? எதுவாக இருந்தாலும் நம்ம சேர்ந்து ஃபேஸ் பண்ணலாம். உனக்கு நீ தப்பே பண்ணியிருந்தாலும் உன் சப்போர்ட்டுக்கு நான் இருக்கேன் அப்படின்னுலாம் சொல்லணும் போல் தோணுது. அவளை என் மடியில் படுக்க வச்சுக்கணும் போல் தோணுது. அவள் தலையை வருடி கொடுக்கணும்னு தோணுது. அவள் கண்ணை பார்த்து பேசணும்னு தோணுது. என்னடா இது ஃபீலிங்ஸு? எனக்கு மண்டையை பிச்சுக்குவன் போல். என்னால் தாங்கிக்கவே முடியலடா. அவள் இல்லாத காலேஜ் எனக்கு காலேஜ் மாதிரியே இல்லை அப்படின்னு அவன் புலம்புறான். அப்போ ஜிமின் ஸ்மைல் பண்ணிவிட்டு, அப்போது ப்ரப்போஸ் பண்ணுடா லூஸு. டேய் இல்லை, ஏண்டா, முதல்ல அவள் படிப்பை முடிக்கட்டும். அவள் கனவெல்லாம் நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. அப்போ ஜிமின் அவனை ரொம்ப ப்ரௌடாக பார்க்குறான். இந்த சைட் சுஹானா எல்லாத்தையுமே டெரஸ் டோர்கிட்ட நின்று கேட்டுட்ருக்கா. அவள் கண்ணில் அவ்வளோ கோவம் இருக்குது. அவளோட மனசுக்குள்ளே, ஃபயன் எல்லாமே உன்னால தாண்டி, என்கிட்டேருந்து தயாங்க பிரிச்சிட்டல, எப்படி உனக்கு போய் அவன் விழுந்தான் அப்படின்னு அவள் யோசிக்கிறா. இப்போ ஆஃப்டர்நூன் டிபார்ட்மெண்ட் லைப்ரரியில் ப்ராஜெக்ட் ஃபைல்ஸை ப்ரொஃபஸர் கலெக்ட் பண்ணிகிட்ருக்காரு. வயனும் அவளோட ப்ராஜெக்டை டேபிள் மேலே வச்சுட்டு ப்ரொஃபஸரை பார்க்கணுன்னு சொல்லிட்டு வெளியில் போயிட்டா. அதே நேரம் சுஹானா மெதுவாக வந்து வயனோட ப்ராஜெக்ட் ஃபைலை எடுத்து அவளோட ப்ராஜெக்ட் ஃபைலை மாற்றி வச்சுட்டா. இப்போ கொஞ்சம் நேரத்துலேயே ப்ரொஃபஸர் ஃபைல்ஸை எடுத்துகிட்டு வந்து கொடுக்க சொன்னதுனால ஸ்டாஃப் ரூமுக்கு அவளும் கொண்டு போய் கொடுத்துட்டா. இப்போ நெக்ஸ்ட் பீரியட் ப்ரொஃபஸர் வந்து, வயன், எஸ் சார், இந்த ப்ராஜெக்ட் நீ பண்ணியா? ஆமாம் சார், நான் தான் பண்ணேன். அப்போ ப்ரொஃபஸர் ஃபைலை ஓப்பன் பண்ணுறாரு. உள்ளே ஃபுல்லாக இந்த ஆன்லைன்லேருந்து காப்பி பண்ண கண்டென்ட்டாக இருக்குது. இது மாதிரி காப்பி பண்ணி சப்மிட் பண்ணியிருக்க, இதுக்கு பேர் அசைன்மெண்ட்டா? சார், இது என்னோடய ப்ராஜெக்ட் இல்லை. ஸ்டில் லையிங்? இப்போ கடைசி நிமிஷம் வரைக்கும் போய் சொல்கிறியா வயன்?
சார் நம்புங்க சார். இது இதை ஏன் என்னோடய ப்ராஜெக்ட் இல்லை, இது ஏன் ஃபைல் இல்லை. நான் எதுவும் காப்பி பண்ணி வைக்கல சார், எனக்கு நல்லா தெரியும். அப்போது அந்த சைட் அங்கே போயிருக்கான். அவன் இதெல்லாம் காதில் வாங்கிட்டு, சார் மே ஐ கம் இன்? வா தேயங், என்ன விஷயம்? சார் நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். வயன் இப்படி செஞ்சுருக்க மாட்டா. எப்படி நீ அவ்வளோ சாத்தியமாக சொல்கிற? ஏன்னா நான் அவளை நம்புகிறேன். கிளாஸ் ஃபுல்லாக சைலண்ட்டாக இருக்குது. வயன் ஷாக்காக அவனை பார்க்குறா. ப்ரொஃபஸர் லைட்டாக யோசிச்சுட்டு, உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அதே நேரம் ஜிமினும் பின்னாடியிலேருந்து வந்துட்டு, சார் நம்ம லைப்ரரியோட சிசிடிவியை செக் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்கிறா. ப்ரொஃபஸரும் உடனே லேப் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்றாங்க. கொஞ்ச நேரம் கழித்து சிசிடிவி வீடியோவில் பார்த்தா அதில் சுஹானா அந்த ப்ராஜெக்ட் ஃபைல்ஸை மாற்றுறது தெளிவாக தெரியுது. எல்லாருமே ஷாக்காக பார்க்குறாங்க. பிகாஸ் சுஹானா ஒரு படிக்கிற பொண்ணு, அந்த ஒரு இமேஜில் இருக்கிற பொண்ணு. ஸோ அப்படி இருக்கிற பொண்ணு இந்த மாதிரி பண்ண விஷயம் தெரிஞ்சு ப்ரொஃபஸர், சுஹானா இப்படி தான் இதுவா உன்னோட பிஹேவியர்? ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் யூ, மீட் மீ இன் மை ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து போயிட்டார். அவள் தலை குனிஞ்சு அவளும் வெளியில் போகிறா. கிளாஸ் முடிஞ்சதும் வயன் காரிடாரில் தனியாக நிற்கிறா. தயாங் மெதுவாக அவள் பக்கத்தில் வரான். சீனியர், எல்லாரும் என்ன சந்தேகப்பட்டாங்க, நீங்கள் மட்டும் ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் என்னை நம்பிட்டீங்க. அப்போ தயாங், உலகமே உன்னை எதிர்த்தாலும் நான் உன்னை நம்புவேன் வயன். அவன் சொன்ன இந்த வார்த்தை வயனோட கண்ணில் அகெயின் ஹாப்பி டியர்ஸ் வருது. அவள் திடீர்னு தயாங்கோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறான். ரெண்டு பேருமே ஒரு செகண்ட், ரெண்டு பேரும் வார்த்தைகளே வரல, ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இப்போது அப்படியே கொஞ்சம் 3 months லேட்டர் ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம்ஸ் தயாங்க்கு. அவன் யூனிவர்சிட்டி கோல்டு மெடல் வின்னர் ஆகிட்டான். வயன் முன்னாடி எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஃபெயில் ஆவா, ஆனால் இப்போது கிளாஸ்லேயே டாப் 10 வந்திருக்கா. இது அவளால் நம்பவே முடியல. அவள் கண்ணெல்லாம் கலங்கிக்கிட்டு, அம்மா நான் டாப் 10 வந்திருக்கேன் அப்படின்னு அவள் அம்மா ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறா. நீயே சொன்னியேடி என்னால் படிக்க முடியாதுன்னு, இப்போ பார்த்தியா நீ கிளாஸில் டாப் 10 வந்திருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவளும் அழுதுகிட்டே அவள் மனசில் ஒரே பேர் தயாங் தான். இப்போ காலேஜ் ஆடிட்டோரியமில் கிராஜுவேஷன் டே. ஃபுல் ஹாலும் ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், ப்ரொஃபஸர் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. தயாங் கோல்டு மெடல் வாங்குகிறான். ஹாலே அப்ளாஸ் பண்ணுது. ப்ரொஃபஸர் மைக் எடுக்கிறாரு. தயாங், பிஃபோர் யூ லீவ் திஸ் காலேஜ் சே சம்திங் டு யுவர் ஜூனியர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தயாங் ஸ்டேஜுக்கு போய் மைக்கை வாங்குகிறான். நான் இந்த காலேஜுக்கு வந்தப்போ மார்க்ஸ் தான் எல்லாம் நினச்சேன். ஒருத்தரோட வேல்யூவை அவங்களோட ரேங்கில் தான் இருக்குது அப்படின்னு நம்பினேன். அவனோட ஸ்பீச்சில் ஹாலே சைலண்ட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ரோலையே வயன் உட்காந்துருக்கா. இப்போ தயாங் பேச கண்டினியூ பண்ணுறான். அண்ணா, ஒரு ஜூனியர் நான் நினச்ச எல்லா விஷயத்தையுமே தப்பு அப்படின்னு மாற்றிட்டா. அவள் படிப்பில் ஆவரேஜ் தான், ஆனால் அவளோட கேரக்டர் நான் பார்த்ததுலேயே பெஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்கிறான். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே யாரை பற்றி பேசுகிறான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஜிமின் மெதுவாக, ஃபைனலி இவன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான், என் ஃப்ரெண்டு ரெமோவாக மாறிட்டான் அப்படின்னு அவன் ஸ்மைல் பண்ணுறான். இங்கே தயாங்கும், நான் கேரக்டரை மார்க்ஸை வச்சு ஜட்ஜ் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்றத அவன் எனக்கு ரியலைஸ் பண்ண வச்சா. ஐ ஹோப் எல்லோரும் என்ன மாதிரி முட்டாள்தனம் பண்ணிடாதீங்க. ஒருத்தவங்களோட மார்க்ஸ் அவங்க யார் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணாது. இங்கிலீஷில் ஒரு குவாட் இருக்கும்ல, டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சொல்லிட்டு, அதை நான் ரொம்ப சீக்கிரமே ரியலைஸ் பண்ணிட்டேன். ஸோ
என்னோடய ஜூனியர்ஸ்க்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, ஒரு பர்சனை ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடலாம். ஆனால் அவங்களோட ரியல் ஃபேஸ் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக யாராலையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. நம்மளோட ஜட்ஜ்மெண்ட் எல்லாமே மேக்ஸிமம் ஃபெயில் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அவங்க கூட பழகாமல் ஒரு பர்சனை ஹர்ட் பண்ணிடாதீங்க. அது பின்னாட்களில் உங்களை ரொம்ப ஃபீல் பண்ண வைக்கும். கேரக்டர் இருந்தால் போதும், கண்டிப்பாக ஒழுக்கம், படிப்பு எல்லாமே நம்மளை தேடி வரும். அண்ட் ஆல்சோ ஸ்லோவாக படிக்கிறோம், நம்மளால் இது முடியல அப்படின்னு சொல்லிட்டு யாரும் தோன்றாதீங்க. மேபி உங்களோட லேர்னிங் மெத்தட்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கலாம். ஒருத்தர் ஒரு டைம் படித்தா நினைவில் வச்சுருக்கிறத நீங்கள் 10 டைம் படித்தா தான் நினைவில் இருக்கிற மாதிரி இருக்கலாம். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. என்ன, அவன் 10 சாப்டர்ஸ் முடிக்கிற டைமில் நம்ம ஒரு 2 சாப்டர்ஸ், அதனால என்ன இப்போது நம்ம அவன் எக்ஸாமுக்கு முதல் நாள் படித்தானா நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்தே படிப்போம். இப்படி நீங்கள் உங்களை நீங்களே டவுனாக பார்க்காம உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க. உங்களோட ட்ரஸ்ட்டு கண்டிப்பாக உங்களை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போகும். நம்மளோட நம்பிக்கைக்கு ஒரு பவர் இருக்குது. ஐ திங்க் நம்ம எல்லாருமே நம்மளுக்கு மேலே ஏதோ ஒரு சுப்ரீம் பவர் இருக்குன்றதை நம்புகிறவங்க தான். கடவுளை நம்பலை இந்த மாதிரி எந்த ஒரு பர்சனாக இருந்தாலுமே நம்ம ஒரு விஷயத்தை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நமக்கு மேலே ஒரு சுப்ரீம் பவர் இருக்குது. சில பேர் அதுக்கு கடவுள்னு உருவம் கொடுத்து வச்சுருக்காங்க, சில பேர் அதுக்கு சயின்ஸுன்னு சொல்லி வச்சுருக்காங்க. நம்ம அதை எந்த வடிவத்தில் பார்க்குறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. நம்மளோட நம்பிக்கை தான் எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு ஆயுதம்னு சொல்லலாம். ஸோ எனக்கு படிப்பு வரலை அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. என்னால் இதை சாதிக்க முடியல அப்படின்னு துவன்றாதீங்க. என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போமே. ஃபெயிலானா என்ன, ஒரு ஃபெயிலியரை கூட நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியல. ஜஸ்ட் ஒரு எக்ஸாமில் பாஸ் பண்ணலன்னா நான் சூசைட் பண்ணணும், எனக்கு இது வராது, நான் இந்த படிப்பை சூஸ் பண்ண முடியாது, அதெல்லாம் வேண்டாமே. எந்த ஒரு விஷயத்துக்கும் உயிர் ஒரு சொல்யூஷன் ஆகிடாது இல்லையா. நம்ம ரொம்ப நான் பிளேட் போடுறேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்புங்க, எல்லாத்தையும் நம்புவோம். ஸோ நம்ம மற்றவங்கள நம்புகிறோமோ இல்லையோ, நம்மளை நம்ம நம்புறது நமக்கு நல்லது. ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ஸ்பீச்சை எண்ட் பண்ணிக்கிட்டான். இப்போது வயன் சீனியர் அப்படின்னு கூப்பிட்றா. அவன் ஸ்டேஜ்லேருந்து கீழே வந்துட்டான். அவன் முன்னாடி வந்து நிற்கிறான். இல்லை, இனிமே உனக்கு நான் சீனியர் இல்லை. தேயம் சொல்லு அப்படின்னு சொல்கிறான். வயனோட ஹார்ட் ஃபாஸ்ட்டாக துடிக்குது. அவன் ஆழமாக மூச்சை இழுத்து விட்டு, இங்கே பாரு வயன், நீ ஃபர்ஸ்ட் டே என்னை பார்த்து குட் மார்னிங் சீனியர்னு சொன்ன நாள்லேருந்தே நான் உன்னை வெறுத்தேன். உன்னோட மார்க்ஸை வச்சு ஜட்ஜ் பண்ணேன். அதெல்லாம் தப்பு. நீ என்னை ஒரு நல்ல மனுஷனாக மாற்றிருக்க. நான் சிரிப்பையே மறந்துட்டேன்டி, நீ தான் என்னை சிரிக்க வச்சுருக்க. நான் நார்மலாக எல்லாரையும் மார்க்ஸை வச்சு மெஷர் பண்ணுறதை நீ ஸ்டாப் பண்ணியிருக்க. நான் வாழ்க்கையிலே நிறைய மெடல்ஸ் வாங்கியிருக்கேன். ஆனால் நான் வாங்கின எனக்கு கிடைச்ச ரொம்ப பெரிய கிஃப்ட் அது நீ தான் வயன் அப்படின்னு சொல்கிறான். அவளோட சீக்ஸ் அவன் ஹோல்ட் பண்ணிக்கிறான். வயன் அழ ஸ்டார்ட் பண்ணுறா. அப்போ அவளோட கண்ணீரை அவன் தொடச்சி விடுறான். வயன், will you please stop calling me senior and என்னோட ரெஸ்ட் ஆஃப் மை லைஃப்பில் என் கூடவே இருப்பியா அப்படின்னு கேட்குறான். அந்த ஹால் ஃபுல்லாக சைலண்ட். வயன் ஸ்மைல் பண்ணிட்டே, ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? லைஃப் லாங் எனக்கு நீங்கள்
மேக்ஸ் சொல்லி கொடுப்பீங்களா? இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே கோவப்படாமல் எத்தனை வாட்டி கேட்டாலும் எத்தனை மாடல்ஸில் கேட்டாலும் சொல்லி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்கிறா. அவன் ஸ்மைல் பண்ணிகிட்டே மேக்ஸ் மட்டும் இல்லடி, லைஃப் முழுக்க எல்லாத்தையுமே சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் வயன் மெதுவாக அவன் கையை பிடிக்கிறா. அப்படின்னா எஸ், நான் உங்களை இனிமேல் சீனியர்னு கூப்பிடல, தேயாங்கன்னு கூப்பிட்றேன். உங்கள் லைஃப் லாங் நான் உங்கள் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறா. அந்த வார்த்தையோட ஃபுல் ஆடிட்டோரியமே கிளாப் பண்ணுறாங்க. ஜிமினெல்லாம் விசில் அடித்து அதை கொண்டாடுறான். தேங்கோட அம்மாவும் வயனோட அம்மாவும் ஹாப்பினஸில் அங்கே நின்றுட்டுருக்காங்க. அப்போ தேங்கோட அம்மா சிரிச்சுட்டே, நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஆமாம், ஆனால் இது இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அவங்க எந்தளவுக்கு, ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அவங்க அங்கே பேசிக்கிறாங்க. இப்போ தேங்க மெதுவாக வயனோட கையை ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணுறான். இப்போ தேயம், நீ ஃபர்ஸ்ட் டே என்ன மை கோல் சீனியர்னு நினச்ச இல்லையா? இனிமே உனக்காக மட்டும் இருக்கிற தேயாங்க பாப்ப அப்படின்னு சொல்கிறான். வயன் ஷை ஆகிட்டே, தேயாங் என்னடி, ஐ லவ் யூ டூடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அத்தனை பேர் முன்னாடி வயனோட லிப்ஸில் கிஸ் பண்ணுறான். ஆடிட்டோரியமில் எல்லாருமே கிளாப் பண்ணிகிட்ருக்காங்க. அது லைக் கொண்டாடுறாங்கன்னே சொல்லலாம். ரேங்க் ஹோல்டர், இன்னொரு சைட் லாஸ்ட் மார்க் ஸ்டூடெண்ட். அது இந்த காம்பினேஷன் நல்லா இருக்குல்ல. இங்கே நிறைய பேர் அந்த மாதிரி தான் ஆப்போசிட்டான பர்சன்ஸ் தான் பேரப் ஆகிருப்பாங்க இல்லையா? ஸோ இப்படி ஒரு கப்புள் நிஜமாக ஒரு க்யூட்டான கப்புளாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் இந்த ஸ்டோரியை நரேட் பண்ணேன். அண்ட் இந்த ஸ்டோரி எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ என்ன பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம், நான் இது வரைக்கும் போட்ட வீடியோஸில் எனக்கு ஃபஸ்ட் நிறைய ரீச் கொடுத்த ஒரு ஸ்டோரி அப்படின்னா அந்த செகண்ட் மேரேஜ், அதுதான் சொல்லுவேன். பட் அது கூட அதை நான் போஸ்ட் பண்ணி லைக் அதோடய ஃபஸ்ட் எபிசோட் போஸ்ட் பண்ணியே ஒரு 2 weeks 3 weeks இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கே 838 வியூஸ் அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ நான் பார்க்குற இந்த செகண்ட். ஆனால் சுகாவோட ஒன் ஷாட் நான் போட்டேன் இல்லையா, அதுக்கு வந்து 1 டேலேயே 1K வியூஸ் போயிடுச்சு. நான் லிட்ரலி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக தான் நான் இந்த ஸ்டோரியவே நான் ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன், இந்த தேவங்களோட இந்த ஸ்டோரியை. ஸோ நான் நடுவில் கொஞ்சம் சிரிச்சிருப்பேன். லைக் எனக்கு அந்த விஷயம் அப்பப்போ எனக்கு மைண்டில் வந்து போச்சு. ஸோ அதனால் நான் கொஞ்சம் இதை என்ஜாய் பண்ணி நான் ரெக்கார்ட் பண்ணேன். அண்ட் இதே மாதிரியே எனக்கு கண்டினியூஸாக சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல கண்டென்ட்டை நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, அண்ட் பை கைஸ், நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பை.